ஸோ பிக் பாஸ் சீசன் 9 எபிசோட் 17. ஸோ எபிசோட் 17ல் என்னாச்சுன்னா, ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் எப்படி போகுதுன்னா, இப்போ பிக் பாஸு அப்புறமா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் அந்த மாதிரி ரெண்டாக பிரித்ததில் ஒரு விஷயம் என்ன போயிட்டுருக்குன்னா, ஒரு டாஸ்க்கோ ஒரு விஷயத்தையோ ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, யாருமே அதே வீட்டில் இருக்க போகிறதில்ல. ஸோ பிக் பாஸில் இருக்கவங்களும் பிக் பாஸ் வீட்டில் இருக்க போகிறதில்ல, சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்களும் சூப்பர் டீலக்ஸில் இருக்க போகிறதில்ல. ஸோ எல்லாருமே இன்டர்சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறது இன்டர்சேஞ்ச் ஆகிறத வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணுறது வந்து அவங்களுக்கு கரம் வைக்கிற மாதிரியும் இருக்குது, மற்றவங்க வந்து இன்டென்ஷனாக பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ இதனால சண்டை நிறைய நடக்குது. ஸோ இதனால சண்டை நடக்கிறதுனால வீடு வந்து கசாமுசா எல்லாமே கத்தின்னு இருக்காங்க. ஹெட்செட்டில் சவுண்டு குறைச்சி கேட்குற மாதிரி தான் இருக்குது, அந்தளவுக்கு கத்திட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பயங்கர எபிசோட் 17, அதாவது நேற்று எபிசோடில் வந்து பயங்கரமாக கத்திட்டு இருந்தாங்க. அந்த ஜூஸ் டாஸ்க்லலாம் கலையரசன் வந்து ஆட்டிடியூடு அந்தளவுக்கு சரியில்லை. பார்வதியை ரொம்ப டார்கெட் பண்ண மாதிரியே இருந்தது. அவங்களுமே எஃப்ஜேவை டார்கெட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் எஃப்ஜே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவங்கள இரிட்டேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த கேமில் பழி வாங்கலாம் அப்படின்னு தான் பாரு இது பண்ணாங்க இந்த கேமில். எல்லாருமே பாருக்கு அகெயின்ஸ்டாக பண்ணாங்க. பட் ஆனால் பாருக்கிட்ட பிடிச்ச ஒரே விஷயம் என்னன்னா, பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எவ்வளோ பேர்னாலுமே என்ன சொல்கிறது, அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சி போக மாட்டாங்க. பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுறாங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க. ஸோ இவர் தர்பூசி வந்து என்ன பண்ணுறாரா, இந்த பக்கம் சாயாமல் அந்த பக்கம் சாயாமல் எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு பார்வதி வெறுப்பேற்றத்துக்கு இவரை வந்து ஒரு பலிகாடாக ஆக்கி ஃபன் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்படி தான் சண்டையாக போச்சு. பார்வதி கடைசியில் இந்த கியூசி எனக்கு வேண்டாம், நான் அந்த கேமே விளையாடல, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எமோஷன் ஆகி எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ நாளைக்கு இந்த கியூசி நடக்குமா, இல்லை நெக்ஸ்ட்டு என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு தான் பிக் பாஸ் போகும். ஸோ வீக்கெண்டுக்கு நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சேதுபதி எதாவது சொல்லுவாரோ